ரீசெண்டா நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுட்டுக்கு வந்து பிரான்சைஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபெயிலியருக்கான காரணங்கள் என்னது? அது மட்டும் இல்ல, நார்மலா ஒரு டீ கடை போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஒரு சாதாரணமான டீ கடை போட்டிருப்பாங்க. அதுலயுமே சக்சஸும் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு பிரான்சைஸ் எடுத்திருப்பாங்க டீ கடை, அதுவுமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒரு நார்மலான டீ கடையை வந்து எப்படி வந்து இன்டர்நேஷனலா கொண்டு போறது அண்ட் ஏன் கொண்டு போக முடியல, எப்படி வந்து இந்த விஷயத்த ஸ்டார் பாக்ஸ் வந்து டேக்கிள் பண்ணாங்க, இந்த விஷயம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட பிரான்சைசிங் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நான் சொல்லி தரேன். இந்த ப்ராப்ளம் இருக்கு, எதுல வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டார் பாக்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் பாக்ஸ் வந்து அமெரிக்கால ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு ரீச்சை தருது. ஃபர்ஸ்ட் ஸ்டார் பாக்ஸ்னா ஒரு ஒண்ணுமே இல்லை, சின்னதா வந்து அவங்க காஃபி டீ கடை மாதிரி தான் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வராங்க. டீ காஃபி அது மாதிரி. அப்படி அந்த ஸ்டார் பாக்ஸ்ல கொண்டு வர விஷயத்துல வந்து ஒரு அவங்களோட இனோவேஷனா வந்து அண்ட் பெஸ்ட் அப்பான் தட் கிளாஸஸ் வந்து வச்சுட்டு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். 3 விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிரைசிங். அந்த பிரைசிங்ல ஒரு விஷயத்த 3 பேர் வச்சு அந்த பிரைசிங் கொண்டு வராங்க. எப்படி அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 ருபீஸ் இருக்கு அப்படின்னா 150 ருபீஸ், நெக்ஸ்ட் 200 ருபீஸ். ஆட்டோமேட்டிக்கலா வந்து பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து 200 ருபீஸ் தான் இருக்கும். அதிகமான குவான்டிட்டி கொடுக்குற மாதிரி வச்சுட்டு அண்ட் மிடில் வந்து கொஞ்சம் டவுன்ல கொடுக்குற மாதிரியும், லோல வந்து கொஞ்சம் லோல கொடுக்குற மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபரன்ஸ் வந்து அண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது ஸ்டார் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா, ஸ்டார் பாக்ஸ்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. லைக் வந்து நீங்க வந்து இப்போ 200 இருக்கு அப்படின்னா, நீங்க 200 வந்து அங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி அவங்க கொடுத்து வச்சுட்டு எப்ப வேணா காப்பி குடிச்சிடலாம். அந்த மாதிரி மெத்தட்ல வந்து ஸ்டார் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்து வச்சு அந்த பண்றாங்க அப்படின்னா, அந்த காசை வச்சுட்டு எவ்வளவு வேணா எந்த பிசினஸ்ல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வட்டியும் தர மாட்டாங்க. பேங்க்ல போட்டாலும், ஸ்டார் மார்க்கெட்ல போட்டாலும், வேற ஏதாச்சும் பண்ணாலுமே வட்டி அந்த மாதிரி விஷயத்த தரணும். அண்ட் பட் நீங்க வந்து அந்த விஷயத்துல வந்து குடுப்பீங்க. அந்த விஷயத்துக்கு வட்டியும் கிடையாது. அண்ட் நீங்க வந்து 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு எப்ப வேணா நீங்க வந்து போய் குடிப்பீங்க. ரொம்ப வருஷம் ஆகும் இந்த காசை வந்து செலவு இது பண்றதுக்கு. பட் ஸ்டார் பாக்ஸ்க்கு அதுக்கு வட்டி தர மாட்டாங்க. அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கோடி கணக்குல ரூபாவும் எடுத்துருப்பாங்க. இது வந்து 2வது ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க. 3வது ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான். உங்களோட பிரான்சைஸ்ல வந்து என்ன எம்ப்ளாயி என்ன விஷயங்கள் பண்ணணுமோ கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர்டா வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஹை இன்கம் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கணும். உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படின்றது அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் வந்து கரெக்டா பண்ணணும். எல்லா விஷயம் கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பிரான்சைஸ் அப்படின்ற விஷயத்த கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு நார்மல் பீப்புள் வந்து எப்படி பிரான்சைஸ் எடுக்கிறதுல ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு லொகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம பீப்புள் ஃபெயிலியர் ஆகுறாங்க. எப்படி ஜியோகிராபிக்கல் பீப்புள் பிளேஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து டீ ஸ்டால் இருக்கு பக்கத்துல அண்ட் இல்ல அப்படின்னா ஒரு காஃபி கடை இருக்கு, நானும் போடுவேன், நல்ல ஒரு சக்சஸ் ரேட் கொடுக்குது அப்படின்னு நினைச்சு ஆட்டோமேட்டிக்கலா போறாங்க. ஒரு பிராண்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எந்த தெரியுது அப்படின்னா, பிரான்சைஸ் எடுத்தாலே ஒரு சில பிராண்டை தவிர்த்து எந்த பிராண்டுமே அந்த காஃபி கடையில வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. காஃபி கடையில வந்து டீ கடை, காஃபி கடை எல்லாமே வந்து நார்மலா வந்து அந்த லோக்கல் பீப்புள் ஒரு 10 ருபீஸ் கூட காஃபியில தான் வச்சு பண்ணுவாங்களே தவிர்த்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஃபார்மேட்ல வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வரமாட்டாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி உங்க போட்ட முதல்ல எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா 2 to 3 இயர்ஸ் ஆயிரும். எப்படினாலும் அந்த பிரான்சைசி மெத்தடாலஜி நீங்க போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க நார்மலான விஷயத்துல ஒரு மினிமமிஸ்டிக்கா ஒரு சின்ன விஷயத்த வச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 இயர்க்குள்ளேயே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபைன். இப்படி வந்து பிரான்ச்சைசி மூலமா பண்றது வந்து தப்பா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு பிரான்ச்சைசி மூலமா எந்த சைட்ல பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெக்டானல்ட்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு டாப் லெவல்ல ரீச்ல இருக்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நீங்க வந்து பிரான்ச்சைசி எடுத்து நீங்க பண்ணா நல்லா சக்சஸ் பண்ண முடியும். பட் அட் தி சேம் டைம் வந்து அந்த கம்பெனி வந்து இனோவேஷனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கை நீங்க வந்து வச்சு பார்க்கணும். அது இனோவேஷனுக்கு மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க வந்து அந்த கம்பெனி எடுத்து பண்ணலாம், அந்த பிரான்ச்சைசி எடுத்து பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். பிரான்ச்சைஸ்ல 2 விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு வந்து கம்பெனி சைட்ல இருந்து இருக்க ப்ராப்ளம். அந்த கம்பெனில இனோவேஷன் கொடுக்காதனால அவங்களோட ஃபெயிலியர் வந்து உங்களுக்கும் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மொத்தமா வந்து உங்க 2 பேரும் கம்பெனி மூட வேண்டியதா இருக்கும். அது 2 பேரும் கம்பெனி மூடிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் வந்திருக்காது, ஒண்ணுமே வராது. உங்களுக்கும் லாஸா இருக்கும், அந்த பக்கம் லாஸா இருக்கும். அந்த பக்கம் லாஸ்ட்ல வந்து ஒண்ணுமே தரமாட்டாங்க காசு. உங்க காசு தான் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும். ஒரு சில பிரான்ச்சஸ்ல நிறைய பீப்புள் இப்போ வந்து பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து இது வேணும், காசு வேணும் அப்படின்ற மைண்ட் செட்ல
கம்பெனி என்ன பண்றாங்க, எங்க ஜியோகிராபிகல் ஏரியாவாகட்டும், ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு அனாலிசிஸே பண்ணாம அப்படியே குடுத்துடுறதுனால தான் நெறைய பீப்பிள் நெறைய ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க. அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜியோகிராபிகல் அண்டர்ஸ்டாண்டிங்கும், ஜியோகிராபிகல் இன்னோவேஷன்ஸும் நெறைய விஷயம் குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பண்ணாங்க மட்டும் தான் உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி நடக்கும். சரி, ஓகே, ஃபைன். என்னால வந்து ஒரு ஃபிரான்சைஸி எடுக்க தான் போறேன். என்ன ஃபிரான்சைஸி எடுக்கலாம்? அது என்ன பாராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து இன்னோவேஷனா குடுக்குறாங்களோ, அது நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி வந்து சப்போர்ட் வந்து குடுப்பாங்களோ, எந்த மாரி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான ப்ராசஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கலாம். நீங்க போடுற காசு வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட்டான ப்ராசஸ் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ரீச் எப்படி இருக்கு, அந்த இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, நெக்ஸ்ட் அதோட கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் எப்படி, அண்ட் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க குடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஒரு பெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும், பெட்டர் ஆஃப் விஷயமும் குடுக்க முடியும். சரி, ஓகே, ஃபைன். எனக்கு ஃபிரான்சைஸி எடுக்க வேணாம். நார்மலா டீ கடை போட போறேன். நார்மலா வித்தவுட் பிராண்டிங் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னோவேஷன்ஸ் குடுக்கணும். இன்னோவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க எர்ன் பண்ண முடியும். பிரைசிங்ல கம்மி பண்றதை விட இன்னோவேஷன் பிரைசிங் வந்து நார்மலா ஒரு ₹10 அப்படி வந்து ₹10 கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ₹15 கூட நீங்க கொடுக்கலாம். இன்னோவேஷன்ஸா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்க டீ ஸ்டால் வந்து இந்த மேசிவான growth வரும். அப்படி மேசிவான growth வரல, இன்னும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ல வரல அப்படின்னா லாங் டேர்ம்ல கண்டிப்பா வரும். இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால சஸ்டைனபிலிட்டி ஆகும். சஸ்டைனபிலிட்டி ஒன்று மேல ஒன்று நிலைச்சு இருக்கும் ரொம்ப நாளா பிசினஸ். இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா வந்து எல்லா கடையிலயும் வந்து அந்த கிளாஸ்ல தான் கொடுக்குறாங்க டீ காஃபி. பட் இதே வந்து ஒரு சாக்லேட்ல வேஃபர் மாதிரி ஒரு கிளாஸை உருவாக்கிட்டு அதுலேருந்து மேலே வந்து நீ டீயோ காஃபியோ கொடுத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் தூரப்படாம அந்த காஃபியை வந்து பிஸ்கெட் மாதிரி கடிச்சு தின்னாங்க அப்படின்னா இன்னுமே டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் இனோவேஷனா இருக்கும். இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்துச்சு. பட் இந்தியன் டீ ஸ்டால்ஸ் அந்த மாதிரி இல்ல. அது மாதிரி இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் என்ன மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா ரிசர்ச் கொண்டு வந்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸோட growth வந்து அதிகமா இருக்கும். அப்படி growth அதிகமாச்சு அப்படின்னா அண்ட் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அது ப்ராஃபிட் வரையும் இந்தியன் எக்கனாமிக்கும் யூஸ் ஆகும், வேர்ல்டு பீப்புளுக்கும் யூஸ் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.